சென்னை தங்கசாலை அருகே வீட்டின் பால்கனி இடிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இது தொடர்பான விரிவான தகவல்களை செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், வீட்டின் பால்கனி எப்படி இடிந்து விழுந்தது? இதனால என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது? காயத்ரி, சென்னை தங்கசாலையில் பால்கனி சுவர் இடிந்து விழுந்து இதே பகுதியை சேர்ந்த பரந்தாமன் என்பவர் உயிரிழந்துள்ளார். அதாவது நாம் தற்போது இந்த காட்சிகளை பார்க்கலாம். இந்த கட்டிடத்தின் இரண்டாவது தளமானது முதலாவதாக இடிந்து விழுந்துள்ளது. அதன் பிறகு முதல் தளத்தில் உள்ள அந்த பால்கனி சுவரானது முழுவதுமாக இடிந்து விழுந்ததை அடுத்து இந்த சாலையை கடந்து செல்ல முயன்ற பரந்தாமன் என்பவர், இதே பகுதியை சேர்ந்த பரந்தாமன் என்பவர், வயது 28, அவர் மீன்பிடி வண்டியை தள்ளி கொண்டு சென்றுள்ளார். அப்போது இந்த பால்கனி சுவர் அவர் மேல் விழுந்ததை அடுத்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக இந்த பகுதியில் உள்ள மக்கள் தெரிவித்துள்ளார்கள். தற்போது இந்த கட்டடத்தின் அருகே இருந்த இருசக்கர வாகனமானது முழுவதுமாக சேதமடைந்துள்ளது. அதாவது இந்த கட்டடத்தை பொறுத்தவரை சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே இந்த கட்டடமானது இருந்து வருவதாக இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த கட்டிடத்தில் 4 கடைகள் வரிசையாக உள்ளன. ஒரு ஜெராக்ஸ் கடை மற்றும் துணிக்கடை மற்றும் டீ கடை உள்ளிட்ட பல கடைகள் இந்த கட்டடத்தின் கீழ் உள்ளன. முதல் தளத்தில் வாடகைக்கு ஒருவர் குடியிருந்து வந்துள்ளார். இந்த கட்டடத்தின் உரிமையாளர் தற்போது வெளியூரில் இருப்பதாக இங்கிருக்கும் அந்த கடைக்காரர்கள் சொல்கிறார்கள். அதாவது இன்று மதியம் சுமார் 1 மணி அளவில் இந்த விபத்தானது நடந்துள்ளது. தொடர்ச்சியாக இந்த பகுதியை பொறுத்தவரை தற்போது தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையினர் நேரடியாக வந்து இறந்தவரின் உடலையும் அதாவது அடிப்பட்டவரையும் உடனடியாக ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மற்றொருவர் காயமடைந்தவரை பொறுத்தவரை சென்னை வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த 49 வயது லலிதா என்பவர் இந்த பகுதியில் இந்த சாலையில் கடக்க முயன்ற போது அவர் மீதும் அந்த சுவரானது இடிந்து விழுந்தது. தற்போது மீன்பிடி வண்டியை பொறுத்தவரை இதுதான் அந்த பரந்தாமன் என்பவர் இந்த சாலையில் கொண்டு வந்த அந்த மீன்பிடி வண்டி. இந்த மீன்பிடி வண்டியை தள்ளி கொண்டு வரும்பொழுதுதான் அவர் மீது இந்த சுவரானது இடிந்துள்ளது. அதாவது இதற்கு முக்கியமான காரணம், இந்த விபத்துக்கான முக்கியமான காரணமாக பார்க்கப்படுவது ஒரு டவர், அதாவது இணையதளம் மற்றும் தொலைபேசி சேவைக்காக இந்த கட்டடத்தின் 2வது மாடியில் வைக்கப்பட்டுள்ள டவரானது 2வது தளத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அந்த டவரின் அதிக பாரம் தாங்க முடியாமல் அது உடைந்து விழுந்த காரணத்தினால்தான் இந்த கட்டடமானது முழுவதுமாக சேதமடைந்துள்ளது. அதன் பிறகுதான் முதல் தளத்தில் இருந்த பால்கனி சுவரானது இடிந்து விழுந்ததாக இங்கிருக்கும் மக்கள் தொடர்ச்சியாக இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் தெரிவிக்கிறார்கள். நாம் தற்போது நேரடியாக இந்த விபத்தை நேரடியாக பார்த்த ஒரு சிலரிடம் நேரடியாக வந்து கேட்கும் பொழுது இந்த விபத்து நடந்த போது ஒரு சிறு பூகம்பமே ஏற்பட்ட மாதிரி தான் உணர்ந்தோம். அதாவது இன்று சனிக்கிழமை என்பதால் சாலையில் அதிக அளவில் போக்குவரத்து நெரிசல் இல்லை என்றால் அதிக அளவில் நிச்சயமாக உயிர் பலி நேர்ந்திருக்கும் என்றுதான் இங்க இருக்கிறார்கள். தற்போது இந்த விபத்தை நேரில் பார்த்த ஒரு சிலரிடம் பேசலாம். இந்த விபத்து எப்படி நடந்துச்சு? நீங்க கடைக்குள்ளதான் இருந்தீங்களா? கடைக்குள்ளதாங்க இருந்தேன். திடீர்னு சடனா சவுண்டு டமடமடமான்னு கேட்டுது. உள்ளேருந்து எழுந்து வெளில வர்றதுக்குள்ள கதவை திறந்து கூட வெளில வர முடியல. அது மாதிரி சவுண்டு ஃபுல்லா கல்லெல்லாம் விழுந்துட்டு இருந்து. வெளில வந்தா என் வண்டியும் கீழே மாட்டிருந்து வெளில வரவே வழியில. கல்லு மேலே ஏறி தான் நான் வந்தேன். அப்புறம் வந்து எங்க அம்மா உள்ள இருந்தாங்க, அவங்களையும் கையை பிடிச்சி வெளில இட்டுன்னு வந்தேன். நீங்களும் இந்த கட்டடத்துல இருந்தீங்க. இந்த விபத்து நடந்த போது நீங்களும் இருந்தீங்களா? எப்படி உணர்ந்தீங்க அதை? அதாவது சார், நான் வந்து கடைக்குள்ள வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், துணி கடை வச்சிருக்கிறேன். வியாபாரம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடி விழுந்த சவுண்டு மாதிரி இருந்துச்சு. நான் அதிர்ச்சியில் கடை போர்டு என் கண் முன்னாடியே பொத்துன்னு வந்து கீழே விழுந்தது. அதிர்ச்சியில் என்ன செஞ்சேன், நான் வெளியே வரலாமா உள்ளே போயிடலாமான்னு ஒரு பயத்தில் என்ன செஞ்சேன், ரொம்ப நேரம் ஒரு 10 செகண்டாக உள்ளே நின்றுட்டு ஜம்ப் பண்ணி ரோட்டில் வந்து விழுற அளவுக்கு வேகமாக வந்து தொப்புன்னு வந்து விழுந்தேன். காயத்ரி, நீங்க கேட்டிருப்பீங்க. அதாவது இந்த விபத்தை நேரில் பார்த்தவர்கள் தற்போதைய நிலையில் மாநகராட்சி அதிகாரிகள் நேரடியாக இந்த பகுதிக்கு வந்து ஆய்வு பணிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போது உரிமையாளர் வந்த பிறகுதான் இந்த கட்டடத்தின் தன்மை என்ன, எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்டது என்பது குறித்த முழு விவரங்கள் தெரிய வரும். தற்போது உயிரிழந்த பரந்தாமன் உடல் ஸ்டான்லி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. அதே போல இந்த விபத்தில் காயமடைந்த லலிதா என்பவரும் தற்போது ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உரிய சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகத்தான் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயத்ரி.